ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் பொடி சிக்கன் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அது ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அன்னாச்சி பூவில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு வரமிளகா, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து ஒரு கை நிறையா எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு யூஸ் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி லீஃப் ஒரு இது மட்டும் உருகி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ அளவு போனோட சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன் நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இது மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா அது மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ மூடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தண்ணி கொதித்து சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இடையிடையே ஒரு தடவை 2 தடவை கிளறி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிகிற அளவு மட்டும் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பொடி சிக்கன் ரெடி. ரச சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொடி சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. Take care.